எல்லோருக்கும் வணக்கம். ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ற ஒரு காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல் விஷயம், ராகு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வேற்று மதம் என்பதை அது குறிக்கும். அதாவது இங்கே 12 அதாவது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களுக்கும் ரிஷி முனிவர்கள் அவர்களுக்கென்ற ஒரு மதத்தையோ ஜாதியையோ கொடுத்திருக்கிறார்கள் ஜோதிட ரீதியாக. இங்கே ராகு என்று நாம் சொல்லும் பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை கொடுப்பார். நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்கள் என்று வரும்பொழுது அது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, மலைகளாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திற்கும் தகுந்தாற்போல் அதனுடைய பலாபலன்களுக்கு தகுந்தாற்போல் அவருடைய வேலையை செய்வார். காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை இருக்கக்கூடிய வீடுகள் மேஷத்திலிருந்து மீனம் வரை. இந்த மேஷத்திலிருந்து மீனம் வரை வரக்கூடிய இந்த 12 வீடுகளில் மீனம் என்பது 12ஆம் இடம், காலபுருஷனின் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தில் இந்த ராகு பகவான் இருந்த கடந்த 1.5 வருட காலங்களை நீங்கள் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். மிக கூர்ந்து கவனியுங்கள். 1, பலவிதமான மரணங்கள். 1, குடியினால் சில மரணங்கள். அதே நேரத்தில் வக்கர புத்தி, ஆசைகள், அதனால் பல கைது நடவடிக்கைகள், பாலியல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்த விஷயங்கள். அதே நேரத்தில் இப்பொழுது சனி பகவானும் 12ஆம் இடத்தில் ராகு பகவானுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சற்று கூர்ந்து கவனித்தால் தெரியும், மிகப்பெரிய பிரளயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே பிரச்சனைகள். இப்போது கடந்த இந்த 1.5 வருட காலத்தில் நாம் பார்த்த போரினுடைய விவரங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடம் இஸ்ரேல், அதே நேரத்தில் யுக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் அதற்கு முன்பே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக நடந்து கொண்டிருந்தாலும் உக்கிரமாகக்கூடிய நேரத்தை கவனியுங்கள். உக்கிரமாக சண்டை போடக்கூடிய நேரம், அழிவை நோக்கி அப்படின்னு இல்லை, இந்த அழிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொடக்கம், அதை தான் நாம் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும். தொடக்கம், ஒரு அழிவு இருந்தால்தான் தொடக்கம். எந்த ஒரு விஷயத்தையும் அழிக்க முடியாது, மீண்டும் அதை உருவாக்குறோம், வேற ஒரு விதமாக உருவாக்குறோம். எண்ணெய் அதை நீங்கள் அழித்து பிளாஸ்டிக் ஆக்கலை, அதனுடைய வேற ஒரு ரூபமாக தான் பிளாஸ்டிக் வருது. அந்த பிளாஸ்டிக்கு அப்படியே அழியாது, அது வேறு ஒரு ரூபமாக வருகிறது. எந்த விஷயத்தையும் பர்மனெண்ட்டாக அழிக்க முடியாது, வேறு ஒரு ரூபமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சண்டைகளுடைய ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சண்டைகள், மரணங்கள், இது எல்லாம் எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ மகாபாரதத்துக்கு போயிடணும். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? கொல்பவன் நானே, கொல்லப்படுபவனும் நானே, கொல்ல சொல்பவனும் நானே, கொலை செய்பவனும் நானே, கொன்று விழுவதும் நானே. இப்போது இங்கே நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். இந்த ராகுவினுடைய 12ஆம் இடம் ஒரு அழிவு. அந்த அழிவினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இது உணர்த்தும்.
மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.